அம்மாவின் கதைகள். ஆடும் அப்பாவியும். ஒரு கிராமத்தில் ஒரு அப்பாவி மனிதர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் பெருசாக எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது. கிடைச்ச வேலைக்கு போவார், அவராக சமைப்பார். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. எப்பயாவது பசிச்சா கோயிலுக்கு போய் பிரசாதம் சாப்பிட்றது, இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வீட்டில் எண்ணெய் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவருக்கு ரொம்ப பசி. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, நம்ம நண்பர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகிறாரு. நண்பரும் அவரை நல்லா உபசரிக்கிறாரு. சாப்பிட நண்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கிளம்புறாரு. கிளம்புறப்ப தன்னோட நண்பர் சொல்கிறாரு, நீ ரொம்ப கஷ்டப்படுற, எங்கள் வீட்டில் இந்த ஆடு இருக்குது, இந்த ஆட்டை எடுத்துகிட்டு போ, உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. நண்பரும் அதை நல்லா தோளில் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக போகிறாரு. சரி, இந்த ஆட்டை விற்றா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நடந்து வந்துட்டுருக்காரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த 3 திருடர்கள் எப்படியாவது இந்த ஆட்டை இவர்கிட்டருந்து நம்ம திருடிடணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு திருடன் முன்னாடி வந்து, சாமி, நீங்கள் எதுக்கு நாயை தோளில் போட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த ஆசாமி சொல்கிறாரு, இது நாய் இல்லை, இது ஆடு, இது என்னோட நண்பன் எனக்கு பரிசளித்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாரு. திரும்ப இன்னொரு திருடன் நடந்து வர்றான். சாமி, தோளில் எதுக்கு கண்ணுக்குட்டியை போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்டையும், இல்லை நல்லா பாருங்கள், இது கண்ணுக்குட்டி கிடையாது, இது ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார். இப்படியே என்ன ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்கன்னு இப்படி நினச்சிட்டே நடந்துட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் இன்னொரு திருடன் அவர் முன்னாடி வர்றாரு. சாமி, எதுக்கு கழுதையை தோளில் போட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு ஒருமே பயமாயிருச்சு. என்னடா வந்தவன் நாயின்னு சொன்னான், அப்புறம் வந்தவன் கண்ணுக்குட்டின்னு சொன்னான், இவன் கழுதைன்னு சொல்கிறான். வேறு இந்த ஆட்டுக்குள்ளே ஏதாவது பேய் இருக்குமோ, அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு உருவமாக தெரியுதோன்னு சொல்லிட்டு அந்த ஆசாமி அந்த ஆட்டை கீழே போட்டு ஓடிட்டார். இந்த திருடங்களும் அந்த ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் பலவிதமாக சொல்லலாம், ஆனால் எல்லாத்தையும் நம்ம கண்ணில் பார்க்காம நம்ம எதையும் நம்பவே கூடாது. மற்றவங்க சொல்கிறத கேட்டே நம்ம நடந்தோன்னா கடைசியில் நம்ம சிந்தனை இழந்துருவோம். அதுதான் இந்த கதையோட முடிவு.